ஹாய் ஆல், ஈஸியான சிம்பிளான பச்சைப்பயிறு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பச்சை பயிரை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதையும் உருளைக்கிழங்கையும் போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக தேங்காய், அப்புறம் ஒரு 4 முந்திரி போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு சீரகம் போட்டு அது நல்லா பொரியணும். அது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது நல்லா வதங்கினதும் ஒரு பாதி கேரட் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சோம் இல்லையா பச்சை பயிறு, அதை அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணியோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேவையான மசாலா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ண வேண்டியது தான். ஒரு மிளகாத்தூள், நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு எவ்வளோ நமக்கு தேவையோ நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு போட்டுட்டு நம்ம வேக வச்சோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதையும் மசிச்சுட்டு நல்லா கையிலே நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இந்த கிரேவியோடவே கலந்துருங்க. கலந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சோம் இல்லையா தேங்காய் பால், தேங்காயும் முந்திரியும் ஒரு பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அதையும் போட்டுட்டு இந்த டைமில் நம்ம கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டுட்டு தண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி ஒரு 2 விசில் வச்சோம் அப்படின்னா நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான பச்சைப்பயிறு கிரேவி ரெடி. இது தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே அட்டகாசம்.